ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். ஐபிஎல் 2024 இப்போ ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் போன்ற டீம்ஸ் எல்லாம் பயங்கரமான ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ ஐபிஎல் 2024 ஒவ்வொரு டீமோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கு, ஸோ அவங்களோட இம்பாக்ட் பிளேயர் யாரை யூஸ் பண்ணலாம், எந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, எந்த டீம் ரொம்ப வீக்காக இருக்கு, நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், மும்பை இந்தியன்ஸ் போன்ற டீம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு லைக்கும் வந்து நம்ம வீடியோ ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ 500 லைக் வந்துச்சுன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பற்றி நான் இந்த சேனல் நான் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸோட வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1ல இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் 8 பேர் இருக்காங்க. ஸோ யார் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா. ஸோ 1.8 crores வாங்கியிருக்க ரச்சின் ரவீந்திரா வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான பிக்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது ஷாதுர் தாக்கூர். திருப்பி அவர் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே டீமுக்கு வந்துட்டாரு. ஸோ அவருக்கே ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு, ஏன்னா சிஎஸ்கே டீமில் அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டேரில் மிச்சர், சமீர் ரிஸ்வி, முஸ்டாஃபிசூர் ரஹ்மான். சமீர் ரிஸ்வி வந்து 8.4 crores எடுத்திருக்காங்க. சமீர் ரிஸ்வி வந்து 57 ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஸோ சமீர் ரிஸ்வி ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அது ஒரு வேல்யூபிளான ஒரு பிக் தான் கண்டிப்பாக. ஸோ ஓவர்சீஸில் ஒரு பவுலர் இல்லாமல் இருந்தாங்க, முஸ்டாஃபிசூர் ரஹ்மான் எடுத்திருக்காங்க. ஸோ டேரில் மிச்சர் அண்ட் ரச்சின் ரவீந்திரா, ஸோ மொயின் அலி என ஏகப்பட்ட ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க டீமில் பென் ஸ்டோக்ஸை ஈக்குவல் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு டீம் தான். ஸோ இந்த டீமில் மிஸ்ஸிங் என்னன்னா கண்டிப்பாக கிரால் கொயிட்ஸை எடுத்துருக்கலாம், ஏன்னா அவ்வளோ ஒரு ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலர் ஆப்ஷன் தான். ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் மிஸ்ஸிங்ஸாக பார்க்கப்படுது சிஎஸ்கே டீம் சார்பாக. ஸோ அவங்களோட ஃபுல் ஸ்குவாட் எடுக்கும்போது ஓப்பனர்ஸ் வந்து டெவான் கான்வே, கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, மிடில் ஆர்டர்ஸ் சமீர் ரிஸ்வி, அஜின்கே ரஹானே. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸில் இருக்காங்க. எம்எஸ் தோனி ஃபினிஷராக இருப்பார். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்கும்போது ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சர், மொயின் அலி, சிவம் டியூமன், ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுக்கும்போது தீபக் சஹார், ஷாதுர் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, மதிசா பத்திரானா, முகேஷ் சௌதரி, சங்கரேக்கர், முஸ்டாஃபிசூர் ரஹ்மான் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. தீபக் சஹார், ஷாதுர் தாக்கூர் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் பேட்டிங்கும் கை கொடுப்பாங்க. இது ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்தியன் பவுலர்ஸ் வந்து பேட்டிங் கை கொடுக்குற எந்த டீம்லையும் முக்கால்வாசி கிடையாது. ஸோ ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது மதிசா, தீக்ஷானா, மிச்சல் சாண்ட்னர் அண்ட் சோலங்கி போன்ற ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேல ப்ரோபல் அவன் இருக்கும்போது ஸோ ருத்ராஜ் கைக்வாட், டெவான் கான்வே, அஜின்கே ரஹானே, டேரில் மிச்சர், சிவம் டியூப், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ஷாதுர் தாக்கூர், தீபக் சஹார், மதிசா தீக்ஷானா அண்ட் மதிசா பத்திரானா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே, இதுதான் அவனோட ப்ரொபல் ஷோவாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த டீமில் ஸோ டெவான் கான்வே அண்ட் டேரில் மிச்சல், இதில் வந்து டெவான் கான்வே கண்டிப்பாக விளையாடக்கூடியவர். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் அண்ட் அஜின்கே ரஹானியோட ஸ்பாட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி அவங்க பிளேயிங் லெவன் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அஜின்கே ரஹானேக்கு பதிலாக ஸோ ஒரு இடத்துல ஸ்லோ பிச்சாக இருந்தால் அஜின்கே ரஹானே ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை அவருக்கு பதிலாக நம்ம ரச்சின் ரவீந்திரா கூட அந்த சைடு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இந்த சைடு கூட ஒரு ஃபாரின் பிளேயர் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ இந்தியன் பிளேயர் முகேஷ் சௌதரி, ஸோ இது போன்ற ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து கூட நம்ம டீம் இந்த சிஎஸ்கே டீம் வந்து இந்த இடத்துல ஃபைட் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா டேரில் மிச்சருக்கு பதிலாக மொயின் அலி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை மதிசா பத்தினானாக்கு பதிலாக நம்ம ஒரு ஃபாஸ்ட் பவுலர் முஸ்டாஃபிசூர் ரஹ்மான் கூட இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஃபாரின் பிளேயர் நம்ம எடுக்கணும் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே நம்ம எடுத்துகிட்டு அந்த இடத்துல பேட்டிங் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு ரச்சின் ரவீந்திரா, இல்லை அப்படின்னா மொயின் அலி போன்ற பிளேயர்ஸ் வந்து இந்த சைடு எடுக்கலாம். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு லைனப் இருக்குங்க. ஸோ நம்பர் 9, நம்பர் 10 வரைக்குமே வந்து ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்குது சிஎஸ்கே. ஸோ இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டாவது டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் சார்பாக வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க. கேப்டனே ஹர்திக் பாண்டியா வந்து மாற்றிருக்காங்க. அவங்க டீமில் இருக்கக்கூடிய சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரால் கொயிட்ஸி எடுத்திருக்காங்க, நுவான் துஷாரா, திஷான் மதுஷன்கா, முகமது நபி, ஸ்ரேயாஸ் கோபால், ஸோ போன்ற நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ஷார்ப்பாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வனிடோ அசரங்கா எடுத்துட்டாங்கன்னா இன்னுமே ஒரு சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அவங்க எடுக்காதது ஒரு மிகப்பெரிய மிஸ் தான், ஏன்னா பியூஷ் சால்வா மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க. ஸோ ஓப்பனர்ஸ் இருக்கும்போது ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், மிடில் ஆர்டர் ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, டெவர் பிரைஸ், டிம் டேவிட் போன்ற நல்ல ஒரு பிளேயர்ஸாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்கும்போது ரோமியோ ஷெபோர், முகமது நபி. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஜாஸ்பிரிட் புரும்தா, ஜாசன் பெஹரண்டோஃப், அர்ஜுன் டெண்டுல்கர், ஆகாஷ் மெத்வால், கிரால் கொயிட்ஸி அண்ட் டில்சன் மதுஷங்கா, நுவான் துஷாரா. ஸ்பின்னர்ஸ் எடுக்கும்போது பியூஷ் சாவ்லா, குமார் கார்த்திகேயா, ஸ்ரேயாஸ் கோபால். ஸோ இந்த எவ்வளோப்பட்ட ஸ்ட்ராங்கான ஒரு டீம்ஸ் தான் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களோட ப்ரொபல் ஷோல் எடுக்கும்போது ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, டிம் டேவிட், நிஹால் வதீரா, கிரால் கொயிட்ஸி, பியூஷ் சாவ்லா, ஜாஸ்பிரிட் பும்ரா, ஜேசன் பெஹரண்டோஃப், குமார் கார்த்திகேயா. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, டிம் டேவிட், ஸோ கண்டிப்பாக டாப் 6 வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ கிரால் கொயிட்ஸி கண்டிப்பாக விளையாடுவார். ஜாஸ்பிரிட் பும்ரா கண்டிப்பாக விளையாடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8 ஸ்பாட் வந்து மும்பை இந்தியன்ஸில் கன்ஃபார்ம். ஸோ 9, 10, 11 அந்த 3 ஸ்பாட் தான் கடும் போட்டியாக இருக்கும். அந்த இடத்துல பியூஷ் சால்வா,
ஆர் ஸ்ரேயாஸ் கோபால் ஆர் குமார் கார்த்திகேயா யாரோ ஒருத்தர் ஸ்பின்னராக விளையாடுவாங்க. ஸோ இன்னும் 2 ஸ்பாட் இருக்குது. நம்பர் 7. ஸோ நம்பர் 7ல் நிஹல் வதீரா இருக்கார். ஸோ அவருக்கு பதிலாக அவங்க டீம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா டிவால் பிரீவேஸை கூட அந்த டீம் வந்து எடுத்து விளையாடலாம். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. விஷ்ணு வினோத் இருக்கார், ஸோ அவர் எடுக்கலாம். இல்லை முகமது நபியை கூட அந்த டீம் எடுக்கலாம். ஏன்னா ஓவர்சீஸ் வந்து டீம் டேவிட் மட்டும் தான் இருக்காரு, கிரால் கோச்சி 2 பேர் தான் இருக்காங்க. அந்த இடத்துல முகமது நபி கூட எடுக்கலாம். நிஹால் வதீராக்கு பதிலாக முகமது நபி ஒரு பயங்கரமான ஒரு ஃபினிஷர் தான். அது ஒரு நல்ல ஒரு பிக் தான் அந்த டீமுக்கு. ஸோ இந்த டீமில் வந்து இன்னும் 11th பிளேயர் ஜேசன் பெரண்டோஃப்க்கு பதிலாக ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. தில்ஷான் மதுசங்கர் இருக்கலாம், நுவான் துஷாரா இருக்கலாம், போன்ற ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஸோ அடுத்ததாக இருக்குது குஜராத் டைட்டன்ஸ். ஹர்திக் பாண்டியா போனதுக்கப்புறம் இந்த டீம் வந்து கொஞ்சம் வீக்கான மாதிரி தான் இருக்குது பேட்டிங் ஆர்டர் பார்க்கும்போது. ஸோ அந்த டீமில் ஸ்பென்சர் ஜான்சன் 10 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஷாருக் கான், ஸோ ஆல்ரெடி வந்து குஜராத் டைட்டன்ஸ் ரஷீத் கான், இவர் இருக்கார், திவாட்டியா இருக்கார். ஸோ இந்த போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் தாண்டி இப்போது ஷாருக் கானும் ஆட் ஆகிருக்கார். ஒரு அட்வான்டேஜ் தான். உமேஷ் யாதவ், ராபின் பின், சுஷாந்த் மிஸ்ரா, கார்த்திக் தியாகி, அஸ்மத்துல்லா உமர் ஜாய், ஸோ நல்ல டேலண்டடான ஒரு டீம் தான். ஸோ முகமது ஷமி கூட இப்போ உமேஷ் யாதவ் வந்து பேர் ஆறாரு இந்த இடத்துல, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ குஜராத் டைட்டன்ஸோட ஓப்பனர் பார்க்கும்போது சுப்மான் கில், விதிமான் ஷஹா. மிடில் ஆர்டர்ஸில் கேன் வில்லியம்சன், அபினவ் மனோகர், டேவிட் மில்லர், சாய் சுதர்ஷன், மேத்யூ வேட், ஷாருக் கான். ஆல்ரவுண்டர்ஸ் ராகுல் திவாட்டியா, ஜெயந்த் யாதவ், விஜய் சங்கர், அஸ்மத்துல்லா உமர் ஜாய். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் முகமது ஷமி, மோஹித் சர்மா, ஸோ நல்ல உமேஷ் யாதவ், ஸோ கார்த்திக் தியாகி, ஜோஸ் லிட்டில், ஸ்பென்சர் ஜான்சன். ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது ரஷீத் கான், நூர் அஹ்மத், ஷாய் கிஷோர், ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். அவங்களோட ப்ரோபல் சுவல் பார்க்கும்போது சுப்மான் கில் அண்ட் விதிமான் ஷஹா, சாய் சுதர்ஷன், விஜய் சங்கர், டேவிட் மில்லர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், நூர் அஹ்மத், முகமது ஷமி, ஸ்பென்சர் ஜான்சன், மோஹித் சர்மா. ஸோ இதுதான் அவங்களோட ப்ரோபல் ஷோவில் இருக்கும் கண்டிப்பாக. இந்த இடத்துல விதிமான் ஷஹாவோட ஸ்பாட் தான் எனக்குரிய ஒரு டவுட்டான ஸ்பாட்டாக இருக்கும். இவங்க ஓவர்சீஸ் வந்து டேவிட் மில்லர், ரஷீத் கான் கண்டிப்பாக விளையாடுவாங்க. இவங்க கூட ஒரு ஓவர்சீஸ் வந்து ஜோஸ்வா லிட்டரா, ஸ்பென்சர் ஜான்சன் போன்ற பவுலர்ஸ் யாரோ ஒருத்தர் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருப்பாங்க. இனி தெரிஞ்ச வரைக்கும் முகமது ஷமி, அதுக்கு உமேஷ் யாதவ் கூட இந்த இடத்துல இருக்கலாம். ஸோ நூர் அஹ்மதுக்கு பதிலாக நம்ம வேறு யாரோ கூட அந்த டீமில் வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கேன் வில்லியம்சனே இல்லை. ஸோ கேன் வில்லியம்சன் டாப் ஆஃப் த ஆர்டரில் கேன் வில்லியம்சன் விளாட்லாம். இல்லை விதிமான் ஷஹா அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா மேத்யூ வேட் கூட அவங்க அந்த இடத்துல இறக்கி விடலாம். மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான் குஜராத் டைட்டன்ஸ். ஆனால் ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது இந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் தான். அடுத்ததாக இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த வருஷம் திருப்பி வந்து ரிஷப் பண்ட் வந்து விளையாட போகிறாரு. ஆனால் ரிஷப் பண்ட் வந்து ஒரு பேட்ஸ்மேனாக விளையாட போகிறாருன்னா ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா விக்கெட் கீப்பிங் இன்னுமே அவர் டெவலப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த டீமில் பிக்கப் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குமார் குஷாகரா, ஜெய் ரிச்சர்ட்சன், ஹாரி ப்ரூக் வந்து நல்ல ஒரு வேல்யூபிளான பிக் தான் என்னை தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. என்னை தெரிஞ்ச வரைக்கும் ஹாரி ப்ரூக் அண்ட் குமார் குஷாகரா அண்ட் ஜெய் ரிச்சர்ட்சன் தான் ஒரு வேல்யூபிளான பிக் என்னை தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அவங்களோட மேஜர் மிஸ்ஸஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டிங் லோ டவுன் ஆர்டர் ரிஷப் பண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு இந்தியன் பிளேயரே இல்லை அந்த டீமில். லலித் யாதவ் மட்டும் தான் வச்சுருக்காங்க அண்ட் குமார் குஷாகரா இருக்காங்க. அவங்களுக்குலாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் கண்டிப்பாக அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் ஓப்பனர் பிருத்வி ஏற்ற மாதிரி பிருத்வி ஷா சப்போஸ் ஃபார்ம் அவுட் ஆகிட்டாருன்னா அந்த இடத்துல ஒரு ஓப்பனர் கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு மேஜர் மிஸ் பாயிண்ட் தான். ஸோ அவங்களோட ஃபுல் ஸ்கோர் பார்க்கும்போது டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, ஷாய் ஹோப் ஓப்பனர்ஸா. மிடில் ஆர்டர்ஸ் ரிஷப் பண்ட், ஹாரி ப்ரூக், ஸ்டப்ஸ், ரிக்கி பாய், குமார் குஷாகரா, யாஸ்டல், அபிஷேக் போரர். ஆல்ரவுண்டர்ஸ் அக்சர் பட்டேல், லலித் யாதவ், மிச்சல் மார்ஷ், சுமித் குமார். ஃபாஸ்ட் bowlers நிஜிலி, கலீல் அஹ்மத், இஷாந்த் சர்மா, முகேஷ் குமார், ஆண்ட்ரிச் நோட்ஸி, ரக்ஷித் சலாம், ஜெய் ரிச்சர்ட்சன். ஸ்பின்னர்ஸ் குல்தீப் யாதவ், பிரவீன் துபே, விக்கி ஓட்ஸ்வால். ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான் என்னை பொறுத்த வரைக்குமே. ஸோ டிசியோட பிரபல் சுவல் பார்க்கும்போது அது டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், ஹாரி ப்ரூக், அக்சர் பட்டேல், சுமித் குமார், குல்தீப் யாதவ், கலீல் அஹ்மத், முகேஷ் குமார், ஆண்ட்ரிச் நோட்ஸி, குமார் குஷாகரா. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ், ஹாரி ப்ரூக் கண்டிப்பாக விளையாடுவாங்க. ஆண்ட்ரிச் நோட்ஸியும் கண்டிப்பாக விளையாடுவார். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபாரின் பிளேயர்ஸ் 4 பேர் வந்து இதில் கன்ஃபார்ம் ஸ்பாட் ஆயிடுச்சு. ஸோ என்ன சண்டையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7 ஸ்லாட் தான். ஸோ நம்பர் 7 ஸ்லாட் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர்ஸ் கிடையாது. இந்த இடத்துல சுமித் குமார் மட்டும்தான் இருக்கார். சுமித் குமாருக்கு பதிலாக நம்ம டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் எடுத்தோம்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அந்த இடத்துல சுமித் குமார், அக்சர் பட்டேல் தான் அந்த இடத்துல ஃபினிஷராக இறங்கி ஆகணும். ஸோ மிடில் ஆர்டர்ஸில் வந்து நம்ம யாஷ்டல், குமார் குஷாகரா, அபிஷேக் போரல், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸில் வந்து நம்ம இந்த சைடு இறக்கி ஆகணும். ஸோ அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு வீக் பாயிண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு.
ஸோ ஃபாஸ்ட் பாலிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆங்கிரிஷ் நோர்சி, லுங்கி நிஜிடி போன்ற பிளேயர்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம முகேஷ் குமார், கலீல் அஹ்மத் சோதப்ர பட்சத்தில் அந்த இஷாந்த் சர்மா கூட அந்த இடத்துல இருக்கார், அவரை கூட அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிரிஷ் நோர்சிக்கு பதிலாக ஜெய் ரிச்சர்ட்சன் அண்ட் லுங்கி நிஜிடி போன்ற பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ குல்தீப் யாதவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சப்போஸ் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா பிரவீன் டியூப் அண்ட் விக்கி ஒட்ஸ்வால் தான் இருக்காங்க. ஸோ பேக்கப் ஸ்பின்னர், நல்ல ஒரு ஸ்பின்னர் அந்த டீமில் கண்டிப்பாக கிடையாது. குல்தீப் யாதவே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்கோர். ஸோ அடுத்த ஸ்கோர் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் எப்போவுமே நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கடைசியில் எப்போவுமே அவங்க சொதப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட வேல்யூபிளான பிக்ஸ் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக அது ஹர்ஷல் பட்டேல் தான். அண்ட் ரிலி ரோஸோ எடுத்திருக்காங்க, கிறிஸ் வோக்ஸ், இனிமேல் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்குமே ஹர்ஷல் பட்டேல் வந்து ஒரு வேல்யூபிளான பிக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. அவங்களோட ஃபுல் ஸ்குவாட் எடுக்கும்போது ஓப்பனர் ஷிகர் தவான், பிரப்சிம்ரன் சிங், மிடில் ஆர்டர்ஸில் ஜானி பிரெஸ்டோ, ரிலி ரோஸோ, ஜிதேஷ் சர்மா போன்ற ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டோன் ஒரு வேல்யூபிளான ஒரு பிளேயர் மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும். ஆல்ரவுண்டர்ஸ் ரிஷி தவான், ஷாம் குரன், சிக்கந்தர் ராஜா, சிவம் சிங், கிறிஸ் வோக்ஸ், ஹர்ஷல் பட்டேல். ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் ககிஷோர் ரபடா, நதன் ஹெலிஸ், ஹர்ஷ்தீப் சிங். ஸோ ஸ்பின்னர்ஸ் ஹர்பீத் பிரா, ராகுல் சஹார் அண்ட் பிரின்ஸ் சௌத்ரி போன்ற பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரோபல் சோல் எப்படி இருக்குன்னா ஷிகர் தவான், பிரப்சிம்ரன் சிங், ஜானி பிரெஸ்டோ, அதர்வா டைட் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோன், ஜிதேஷ் சர்மா, ஷாம் கரன், ஹர்ஷல் பட்டேல், ஹர்பீத் பிரார், ககிஷோர் ரபடா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங், ராகுல் சஹார். ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் இருக்கும் ப்ரோபல் சோல் பொறுத்த வரைக்கும். ஸோ என்னைய தெரிஞ்ச வரைக்கும் ஷிகர் தவான், பிரப்சிம்ரன் சிங் வந்து கண்டிப்பாக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருப்பார். ஸோ ஜானி பெஸ்டோ கண்டிப்பாக 1 டவுன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதர்வா டைட் எனக்கு தெரியல. லிவிங்ஸ்டோன், ஜிதேஷ் சர்மா, ஷாம் குரன் அவங்க ஸ்பாட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸிங்காக இருக்கும். ஸோ ஹர்ஷல் பட்டேல், ஹர்பீத் பிரார், ககிஷோர் ரபடா, ஹர்ஷ்தீப் சிங். கண்டிப்பாக ஹர்ஷ்தீப் சிங் இருப்பார், ககிஷோர் ரபடா இருப்பார், ஹர்பீத் பிரார் ஒரு வேல்யூபிளான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஹர்ஷல் பட்டேல் நல்ல ஒரு பிக்கிங்க கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஹர்ஷ்தீப் சிங் எடுத்து இந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலர்ஸில். இன்னொரு இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஷாம் குரன், ககிஷோர் ரபடா, லிவிங்ஸ்டோன், ஜானி பெஸ்டோ 4 பேர் கண்டிப்பாக விளையாடுவாங்க. இந்த இடத்துல கிறிஸ் வோக்ஸை கூட நம்ம இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஜானி பெஸ்டோ யாரோ ஒருத்தர் ட்ராப் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹர்பீத் பிரார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத பட்சத்தில் ராகுல் சஹாரை கூட அந்த இடத்துல இந்த டீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு வேல்யூபிளான பிக் தான். ஸோ ரபடா நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல கிறிஸ் வோக்ஸ், நதன் ஹெலிஸ் போன்ற பிளேயர்ஸ் வந்து இந்த டீம் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு டீம் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சிக்கந்தர் ராஜா வேறு இதில் இருக்காரு. ஸோ அவரும் ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஸோ நல்ல ஒரு டீம் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. பார்ப்போம் என்னென்ன பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க்கை வந்து 24.75 crores வாங்கியிருக்காங்க, ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். முஜிபுர் ரஹ்மான், ஷெஃப்ரன் ரூதர்ஃபோர்ட், கஸ் அட்கின்சன், KS பரத், சேதன் சர்க்காரியா நல்ல ஒரு டீம் தானே பொறுத்த வரைக்கும். மனிஷ் பாண்டே இருக்காரு, ரமந்தீர் சிங் இருக்காங்க, ஷகிப் உஷைன் இருக்காரு. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பாக ரஹ்மத்துல்லா குர்பாஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ அதுதான் அவங்களோட மெயின் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக கிடையாது. அங்கே பாருங்கள், ஜெய்சன் ராய், ரஹ்மத்துல்லா குர்பாஸ், வெங்கடேஷ் ஐயர் தான் 3 பேர் தான் நல்ல ஒரு குவாலிட்டியான ஓப்பனர்ஸாக இருக்காங்க. மிடில் ஆர்டர்ஸ் ஷ்ரேயாஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், KS பரத், மனிஷ் பாண்டே, ஷெஃப்ரன் ரூதர்ஃபோர்ட். ஆல்ரவுண்டர்ஸ் ஆண்ட்ரி ரஷல், அனுகுல் ராய், ரம்தீப் சிங். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மிச்சல் ஸ்டார்க், கஸ் அட்கின்சன், ஹர்ஷித் ராணா, சேதன் சர்க்காரியா. ஸ்பின்னர் சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, சுயேஷ் சர்மா, முஜிபுர் ரஹ்மான். நல்ல ஒரு டீம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓப்பனிங் ஸ்பாட் மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது கொல்கத்தா பொறுத்த வரைக்கும். கொல்கத்தாவில் ப்ரோபல் சோல் எடுக்கும்போது ரஹ்மானுல்லா குர்பாஸ், வெங்கடேஷ் ஐயர், ஷ்ரேயாஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ஆண்ட்ரி ரசூல், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், சுனில் நாராயண், மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, சுயேஷ் சர்மா. இதுதான் என்னை தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட ப்ரோபல் சோலாக இருக்கும். இந்த இடத்துல குர்பாஸுக்கு பதிலாக ஜாசன் ராய் விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, ஸ்ரேயாஸ் ஐயர், ஆண்ட்ரி ரசூல், ரிங்கு சிங் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ நம்பர் 7 ஸ்பாட் வந்து ரம்தீப் சிங் தான் இருக்காங்க. அது ஒரு வீக்கான ஒரு பாயிண்ட் தான் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஷெஃப்ரன் ரூதர்ஃபோர்டில் இருக்கலாம். ஆனால் ஆண்ட்ரி ரஷல், மிச்சல் ஸ்டார்க், சுனில் நாராயண் கண்டிப்பாக 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்பர் 7 வந்து ஷெஃப்ரன் ரூதர்ஃபோர்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க இன்னுமே ஒரு ட்ரை பண்ணோம் அப்படின்னா மனிஷ் பாண்டே கூட டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஓப்பனிங் ஸ்பாட்டாக அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து அந்த டீமில் எடுக்கலாம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி எல்லாமே இருக்காங்க. நல்ல ஒரு டீம் தான். வருண் சக்கரவர்த்தி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா சுயேஷ் சர்மா அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேதன் சர்க்காரியா வேறு இருக்கார் இந்த இடத்துல. நல்ல ஒரு டீம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் KKR. ஆனால் ஓப்பனிங் ஸ்பாட் தான் கொஞ்சம் இது. ஸோ நம்பர் 7 ஸ்பாட்டில் ஒரு வீக் பாயிண்டாக இருக்காங்க. மற்றபடி அவங்க டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். ஸோ அடுத்ததாக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் எல்லாருமே பேசப்படக்கூடிய ஒரு டீம் தான், அது RCB. ஸோ எப்போவுமே வந்து நம்ம எல்லாம் டைட்டில் வின் பண்ணுவோம்னு நினைப்பாங்க. ஆனால் கடைசி கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க சொதப்பிடுவாங்க. ஸோ அவங்க என்னென்ன யார் எடுத்திருக்காங்கன்னா அல்ஜாரி ஜோசப், யாஸ் டயா, லாக்கி ஃபெர்கியூசன், டாம் கரன், ஸ்வாப்னில் சிங்,
அண்ட் சௌரவ் சஹான் போன்ற பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ லாக்கி ஃபெர்கியூசன் அவங்க ஆஸ்கட்டட் ரவுண்டில் தான் எடுத்திருக்காங்கனால நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அசரங்கா ட்ராப் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு டெட் பாலரும் கிடையாது. இதுதான் அவங்களோட வீக் பாயிண்ட். ஸோ அவங்களோட ஸ்கோர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் ஃபாஃப் டூ பிளஸிஸ், வில் ஜாக்ஸ், விராட் கோலி, மிடில் ஆர்டர் ரஜத் பத்திடர், சுயஸ் பிரபுதேசே, தினேஷ் கார்த்திக், அனுஜ் ராவத், ஆல்ரவுண்டர்ஸ் கேம்ரான் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், மைபால் லோம்ரர், டாம் குரன். ஸோ ஃபாஸ்ட் bowlers ஆகாஷ் தீப், முகமது சிராஜ், ரீஸ் டாப்லி, வியாஸ் விஜயகுமார், ஸோ அல்ஜாரி ஜோசப், லாக்கி ஃபெர்கியூசன், யாஸ் டயால், ஸ்பின்னர்ஸ் கரண் சர்மா, மயன் டகர், ஹிமான்ஷு சர்மா, சௌரவ் சஹான். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கான டீமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டூ பிளஸிஸ், கோலி, ரஜத் பத்திடார், கிளென் மேக்ஸ்வெல், கேம்ரான் கிரீன், ஸோ அண்ட் தினேஷ் கார்த்திக். ஸோ இந்த ஸ்பாட்டில் கண்டிப்பாக ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பாட்டுக்கு தான் கண்டிப்பாக அடிச்சுப்பாங்க. அது இந்தியன் பேட்ஸ்மேன் விராட் கோலி தவிர. விராட் கோலி, தினேஷ் கார்த்திக் தவிர எடுக்கும்போது அந்த இடத்துல மஹிபால் லோம்லர் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு பிளேயர் அப்படின்னு இருக்காரு. அண்ட் சுயஸ் பிரபுதேசி இருக்காரு, அனுஜ் ராவத் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அவங்க ரொட்டேட் பண்ணும். அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான பாயிண்ட் தான். ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்பின்னர் வெறும் மயன் டகார் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல கரண் சர்மா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து யாருமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர் வந்து கண்டிப்பாக கிடையாது. இந்தியன் பிச் வந்து ஸ்பின்னிங்க்கு சாதனமாக இருக்கும், ஆனால் ஒரு ஸ்பின்னர் இல்லை. கண்டிப்பாக அசரங்கா இருந்தானே வேறு லெவலில் இருந்திருக்கும் இந்த டீம் என்னை பொறுத்த வரைக்குமே. இல்லை அவங்க முஜிபுர் ரஹ்மானை கூட இந்த இடத்துல ஒரு எடுத்துருக்கலாம். ஸோ ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக இந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ ஃபாஸ்ட் bowling எடுக்கும்போது கண்டிப்பாக முகமது சிராஜ் இருப்பார். ஸோ ஓவர்சீஸ் எடுக்கும்போது அந்த இடத்துல அல்ஜாரி ஜோசப், ரீஸ் டாப்லே, லாக்கி ஃபெர்கியூசன் 3 பேர் தான் நம்பி இருக்கு கண்டிப்பாக. ஸோ இவங்க 3 பேர் யாரோ ஒருத்தர் தான் வந்து ஃபாஸ்ட் bowling லீட் பண்ணும். ரொம்ப ஒரு வீக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். லாக்கி ஃபெர்கியூசன் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல, ரீஸ்டாப்லேயும் அப்படி தான். ஸோ அல்ஜாரி ஜோசஃபும் அப்படி தான். ஸோ எப்படி நம்ம இருக்க போகுதுன்னு தெரியல ஆர்சிபியோட பவுலிங். ஸோ இன்னொரு ஒரு பவுலர் சிராஜுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பவுலர்ஸ் வந்து அந்த டீமில் அவ்வளோக்கா யாருமே கிடையாது இந்தியன் பவுலர்ஸ் இருக்கும்போது. யாஸ் டயால், ஆகாஷ் தீப், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க என்னை தெரிஞ்ச வரைக்குமே. அண்ட் விஜயகுமார். ஸோ அவ்வளோதாங்க ஆர்சிபி டீம். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல. என்னையை பொறுத்த வரைக்குமே ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக வேணும். அது தினேஷ் கார்த்திக்கு பேக்கப்புக்கு கண்டிப்பாக அனுஜ் ராவத் மட்டும் தான் இருக்காரு. நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் கண்டிப்பாக வேணும். அவர் போன சீசன் அவ்வளோக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் இவங்க டீமில். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்பின்னர் கிடையாது. மூணாவது வந்து ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா டெத் ஓவர் பவுலரே இங்கே கிடையாது. எனவே தானே அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராபேக் என்ன, சிராஜுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு பவுலர் கண்டிப்பாக கிடையாது. ஈக்குவலண்ட்டாக இல்லைன்னா ஒரு இந்தியன் ஒரு பவுலராக அந்த இடத்துல இருக்கலாம். ஸோ யாருமே சப்போர்ட் பண்ணுற கூட யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஆர்சிபி டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்குது எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க பிளேயர்ஸ் எல்லாமே. இந்த வருஷம் அவங்களோட வேல்யூபிளான பிக் தான். அது கண்டிப்பாக ட்ரெவிஸ் ஹெட் 6.8 crores எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வனிதா அசுரங்காவை வந்து வெறும் 1.5 crores எடுத்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான பிக்காக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் எடுத்திருக்காங்க, ஜெய்தவ் உன்னட்கர், ஆகாஷ் சிங். நல்ல ஒரு டீம் தான் என்னையை பொறுத்த வரைக்குமே. ஆனால் பேட் கமின்ஸ் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 20.5 crores. அதுதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு சீசன் விளையாடுவார், இன்னொரு சீசன் விளையாட மாட்டார் எப்போவுமே. ஸோ எப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெவிஸ் ஹெட், மயன்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, அன்மோல் பிரீத் சிங் போன்ற பிளேயர்ஸில் இருக்காங்க. மிடில் ஆர்டர்ஸ் ஹைடன் மெர்கம், ராகுல் திரிபாதி, கிளென் பிலிப்ஸ், அப்துல் ஷமார், ஹைன்ரிச் கிளான்சன் அண்ட் உபேந்திரா யாதவ். ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கும்போது மேக்ரோ ஜென்சன், வாஷிங்டன் சுண்டர், சன்வீர் சிங், நிதிஷ்குமார், ஷபாஸ் அகமது கூட ஆர்சிபியில் வச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் bowlers இருக்கும்போது பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஃபஜல் ஷா ஃபாரூக்கி, நட்ராஜன், உம்ரான் மாலிக், ஜெய்தவ் உன்னட்கர், ஆகாஷ் சிங். ஸ்பின்னர்ஸ் வனிதா அசரங்கா, மயன்க் மார்க்கண்டே. நல்ல ஒரு டீம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் டீம். எஸ்ஆர்ஹெச் டீமோட ஓவரால் ப்ரோபல் ஷோல் பார்க்கும்போது அபிஷேக் சர்மா, ட்ரெவிஸ் ஹெட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருப்பாங்க. ராகுல் திரிபாதி ஒன் டவுனில் இறங்குவார். ஸோ ஐடன் மர்காம் இருக்கார், ஹென்ரிச் கிளாட்சன் இருக்கார், வாஷிங்டன் சுண்டர், அப்துல் ஷமத் அண்ட் பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயன்க் மார்க்கண்டே அண்ட் டி நட்ராஜன். ஸோ இதுதான் அவங்களோட ஓவரால் டீமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அபிஷேக் சர்மா, ட்ரெவிஸ் ஹெட் இருக்கார்ல, ஸோ இந்த இடத்துல நம்ம மயன்க் அகர்வால் கூட இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். இந்த டீம் வேணும்னா எப்படி எடுக்கிறாங்கன்னு நம்ம தெரியல. ஸோ நம்பர் 3 ராகுல் திரிபாதி அண்ட் 4 ஐடன் மர்காம், 5 ஹென்ரிச் கிளாட்சன். கண்டிப்பாக 3 பேர் இருப்பாங்க. அப்துல் ஷமாத் வந்து ஒரு ஃபினிஷர். நான் ஷபாஸ் அகமது கூட அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அப்துல் ஷமாத் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத விஷயத்தில். ஸோ வாஷிங்டன் சுண்டர் கண்டிப்பாக இருப்பார், பேட் கமின்ஸ் இருப்பார், புவனேஸ்வர் குமார் இருப்பார். ஸோ ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது மயன்க் மார்க்கண்டே அண்ட் வடிடு அசரங்கா யாரோ ஒருத்தர். ஆனால் அந்த டீம் ட்ரெவிஸ், ஐடன் மர்காம், ஹென்ரிச் கிளாட்சன், பேட் கமின்ஸ் 4 பேர் இருக்கும்போது அசரங்காக்கு அந்த இடத்துல ஸ்பாட் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டவுட் தான். அது ஒரு நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அந்த இடத்துல. ஸோ மயன்க் மார்க்கண்டே தான் கண்டிப்பாக அந்த டீம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ புவனேஸ்வருக்கு இன்னொரு பவுலர் எடுக்கும்போது டி நட்ராஜன் அண்ட் உம்ரான் மாலிக், ஜெய்தவ் உன்னட்கர், ஆகாஷ் சிங் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நல்ல ஒரு டீம் தான் எஸ்ஆர்ஹெச். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸ்.
இப்போ சமய காலியமாக 2-3 சீசனாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பொறுத்த வரைக்குமே. இது நல்ல ஒரு பிக்ஸ் தான். அந்த டீமில் ரோமன் பவல் இருக்கார், எடுத்திருக்காங்க. சுப்மன் தூபே எடுத்திருக்காங்க, நன்றி பர்கர் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டீம் தாங்க கண்டிப்பாக அந்த டீம். நான் சொல்ல மாட்டேன், எப்போவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க 2-3 வருஷமாக அந்த டீமு. ஸோ அந்த டீமில் இருக்கக்கூடிய ஓப்பனர்ஸ் வந்து ஜாஸ் பட்லர், யாஸ்வி ஜெய்ஸ்வால் போன்ற பிளேயர்ஸ். மிடில் ஆர்டர் சஞ்சு சாம்சன், ஷிம்ரான் நைட்மல், ரோமன் பவல், துருவ் ஜோரல். நல்ல ஒரு டீம் பாருங்க, நல்லதாக பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் இருக்காரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆவேஷ் கான், பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் சென், நவ்தீப் சைனி, சந்தீப் சர்மா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பர்கர். ஸோ ஸ்பின்னர்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஜ்வேந்திர சஹால், ஆடம் ஜம்பா அண்ட் அபித் முஸ்டாக் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரோவால் சுவல் பார்க்கும்போது ஜாஸ் பட்லர், யாஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரோமன் பவல், ஷிம்ரான் நைட்மல், ரியான் பராக், துருவ் ஜுரல், ரவிச்சந்திரன் அஸ்வின், அவேஷ் கான், பிரசித் கிருஷ்ணா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் யுஜ்வேந்திர சஹால். இதுதான் அவங்களோட டீமாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஜாஸ் பட்லர், யாஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக எனக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாங்க. ஸோ சஞ்சு சாம்சன், ரோமன் பவல், ஷிம்ரான் நைட்மல், ரியான் பராக், துருவ் ஜுரல். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் மிடில் ஆர்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓவரால் இதே டீம் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு யாருமே இல்லை அந்த டீம் பொறுத்த வரைக்கும். இப்போது அடிஷ்னல் ரோமன் பவல் ஆட் பண்ணோன்னா அந்த டீம் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக ஆகிட்டாங்க கண்டிப்பாக. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்கும்போது பிரசித் கிருஷ்ணா இருக்கார், அவேஷ் கான், 2 பேர் நல்லா தரமாக இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்குமே. குல்தீப் சென், நவ்தீப் சைனி கூட இந்த டீம் ட்ரை பண்ணலாம். சந்தீப் சர்மா இருக்கார், நல்ல ஒரு பிக்ஸ் தான். ஸோ ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் இருக்கும்போது ட்ரெண்ட் போல்ட், ஸோ அவர் கூட பர்கர் இருக்காது, 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. நல்ல ஒரு டீம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் எடுக்கும்போது அந்த இடத்துல யுஜ்வேந்திர சஹால், ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ நல்ல ஒரு டீம் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. நல்ல ஒரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்குமே கேஎல் ராகுல் தான் கேப்டன். ஸோ அந்த டீமில் வந்து யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது சிவம் மாவி, சித்தார்த், டேவிட் வில்லி, ஆஸ்டன் டர்னர், ஸோ அர்ஷத் கான் அண்ட் அர்ஷின் குல்கர்னி போன்ற பிளேயர்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ டேவிட் பட்டிக்கலில் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க, நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டீமில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இந்தியன் மிடில் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் கண்டிப்பாக கிடையாது. அதனால் கேஎல் ராகுல் நம்பர் 4 பேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் கேஎல் ராகுல், குயின்டன் டி காக், கெயில் மெர்ஸ், டேவிட் பட்டிக்கல். மிடில் ஆர்டர்ஸ் நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, தீபக் ஹூடா, ஆஸ்டன் டர்னர். ஆல்ரவுண்டர்ஸ் கிருஷ்ணப்பா கௌதம், குர்னல் பாண்டியா, மார்க்கஸ் டோனிஸ் போன்ற டேவிட் வில்லி. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மோஷின் கான், மார்க்வுட், யாஷ் டக்கூர், நவீன் உல்லக், மயங்க் யாதவ், அர்ஷத் கான் அண்ட் யன்வீர் சிங், சிவம் மாவி. ஸ்பின்னர்ஸ் ரவி பிஷ்ணோய், அமித் மிஸ்ரா, சித்தார்த் போன்ற பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரோபல் சோல் நம்ம எடுத்து நம்ம பார்க்கும்போது குயின்டன் டி காக், டேவிட் பட்டிகல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். தீபக் ஹூடார், கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், மார்க்கஸ் டோனிஸ், குர்னல் பாண்டியா, ரவி பிஷ்ணோய், மோஷின் கான், சிவம் மாவி, மார்க்வுட். ஸோ குயின்டன் டி காக் அண்ட் டேவிட் பட்டிகல் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல கேஎல் ராகுல் கூட அவங்க ட்ரை பண்ணலாம். மிடில் ஆர்டர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ குயின்டன் டி காக் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவர் வந்து விளையாட சமயத்தில் அந்த இடத்துல கெயில் மெர்ஸ் கூட அவங்க டீம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்பர் 3 தீபக் ஹூடா, நம்பர் 4 கேஎல் ராகுல், 5 மார்க்கஸ் டோனிஸ் அண்ட் நிக்கோலஸ் பூரான்ஸ் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ குர்னல் பாண்டியா வேறு அந்த இடத்துல இருக்கார். ஸோ இன்னொரு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆயுஷ் பதோனி அந்த இடத்துல விளாட்லாம், கிருஷ்ணப்பா கௌதம் விளாட்லாம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இந்த இடத்துல அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக ரவி பிஷ்ணோய் இருக்கார். ஸோ அமித் மிஸ்ரா, ரவி பிஷ்ணோய் கூட தான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கும்போது அந்த டீமில் மார்க் வுட் இருக்கார், ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேவிட் வில்லி கூட அந்த இடத்துல இருக்கார், அவரு கூட நம்ம அந்த இடத்துல அவங்க ட்ரை பண்ணிக்கலாம். நவீன் உல்லக் இருக்கார். ஸோ எப்படி ட்ரை பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல, பார்ப்போம். ஸோ இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கும்போது சிவம் மூவி, மோஷின் கான், யாஷ் டக்கூர். ஸோ இந்த போன்ற பிளேயர்ஸ் தான் நல்ல ஒரு நோட்டபுளான பிளேயர்ஸாக இருக்காங்க. எப்படி நம்ம டீம் எடுத்து ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் நாங்கள் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு நல்ல ஒரு டீமாக தான் இருக்காங்க. பார்க்கலாம். கேஎல் ராகுல் மிடில் ஆர்டரில் விளையாடுவாரா அப்படின்னு ஒரு டவுட்டு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 டீமோட ப்ரோபல் ஷோலாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஏதோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி நான் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.